ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரவையை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன். அதனால் அதே கப்லேயே 5 கப் அளவுக்கு தண்ணியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரையணும். பாகுப்பதம் வர அளவுக்கு வைக்க வேண்டாம், அது கரைஞ்சிட்டா மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்ல தண்ணியில் கரைஞ்சிச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அல்வா கிண்ட ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பவுலில் ரவை அளந்தேனோ அதே பவுல்லே ஒரு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் வச்சுருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நம்ம ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணுறத விட இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் கலந்து பண்ணிங்கன்னா அந்த அல்வா நல்ல தளன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து இங்கே வச்சுக்கலாம். நம்ம அல்வா செய்யும்போது இந்த மாதிரி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ தேவையோ அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த அகலமான பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இதில் நம்ம மெஷரிங் கப் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். மிதமான தீயிலே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ரவை நல்லா வறுபட்டு ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ரவையோட கலர் லேசாக மாறி இருக்குது. நல்ல ஒரு வாசனையும் வந்திருக்கு. அந்த நெய்லேயே வறுபட்ட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை நம்ம சேர்க்க போகிறோம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது தூசி கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா வடிகட்டிட்டோம்னா அது எல்லாமே போயிடும். இப்போ அது நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ சேர்த்த தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரவை ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா திக்காய் வந்துடும். இப்போ கிளறவே உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த நெய் எண்ணெய் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ முன்னாடி இருந்ததை விடவே இன்னுமே கெட்டியாயிடுச்சு. நீங்கள் இடையில இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கிளறிட்டே இருங்க. நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெயும் நெய்யும் மீதி இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இப்போ சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்க போகிறேன். நல்ல திக்காய் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேன்லலாம் ஒட்டாமல் வருது. இன்னுமே கொஞ்சம் நேரம் நம்ம கிளறணும். பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பித்த உடனே ரொம்ப சீக்கிரமாகவே அந்த அல்வா பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்துகிட்டே இருக்க போகிறேன். நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஓரத்தில் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துச்சு இல்லையா, ஒரு ஸ்டேஜில் அது வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பக்குவம். இப்போ ஓரங்களில் பார்த்திங்கன்னா லேசாக அந்த இது கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்ல பேன்லேயும் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து அந்த அல்வா பதம் வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்குன்னா ஏதாவது ஒரு நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான ரவா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.